தற்கொலை செய்யலாமா என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறாயா? நான் வாழுவதற்கு வழியே இல்லை, நம்பிக்கையே இல்லை. 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் கடன் பிரச்சனையா, நான் எப்படி வாழ முடியும்? 30 ஆண்டுகள் சர்க்கரை வியாதி, என்னுடைய காலை எடுத்தாச்சு, எப்படி வாழ முடியும்? நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையிலே நீ இந்த செய்தியை கேட்கிறாய். இந்த நாளிலிருந்து தேவாதி தேவனே உனக்கு நம்பிக்கையாக மாறப் போகிறார். தேவன் நமக்கு கிருபையாக தந்த 138வது செய்தி ஈஸ்டர் ஈர்ப்பு. ரைட், வெரி இம்பார்ட்டன்ட். அந்த தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினாரே, அந்த கிரியையினாலே அநேக ஆசீர்வாதங்களை நீ ஈர்த்து கொள்ளுவாய். அதை குறித்து அறிகிற அறிவிலே நீ வளர்றதுனால. ஆமென். இன்னைக்கு எதை தியானிக்க போறோம்? லிவிங் ஹோப், ஜீவ நம்பிக்கை. வேதத்திலிருந்து நான் முதலாவது ஒரு வசனம் வாசிக்கிறேன். 1 பீட்டர் சாப்டர் 1 verse 4. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கேதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். பாருங்கள், இதுல என்ன வாசிக்கிறோம்? இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்டதுனாலே அழியாத ஒரு நம்பிக்கை, மாசற்ற நம்பிக்கை, வாடாத நம்பிக்கை, ஜீவனுள்ள நம்பிக்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் நம்பிக்கையை இழக்கவே முடியாது. எனவே என்ன நடக்கும்? உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. சிங்க கெபிக்குள்ளேயே நம்பினாங்களேங்க, சீறுகிற நெருப்பிற்குள்ளே நம்பினார்களே, எங்கள் தேவன் எங்களை தப்பிக்க வல்லவர் என்று முழக்கமிட்டார்களே, சிறைச்சாலைக்குள்ளே சிரித்து கொண்டிருந்தார்களே. ஏன்? அந்த நம்பிக்கை ஜீவனுள்ள நம்பிக்கையாக இருந்தது. என்னுடைய செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் அந்த ஜீவ நம்பிக்கையிலே பெருகி கொண்டே இருக்கிறீர்கள். தொடர்ந்து கேளுங்கள். உங்கள் பிரச்சனைகளை தேடியும் காணாதிருப்பீர்கள். நீங்க நினைக்கிறீங்க அல்லவா? என்ன நினைக்கிறீங்க? ஏன் கடன் பிரச்சனை தீராது? ஏன் நீங்கள் 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்க தெரியுமா? இந்த தவறான நம்பிக்கை தான். உங்க நம்பிக்கையில ஜீவனே இல்லை. நான் தற்கொலை செய்து கொள்ளலாமா என்று எண்ணிக்கொண்டிருக்கிற மகனே மகளே, இன்றைக்கு உன்னுடைய இருதயத்திலே முதலாவது ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை துளிர் விடுகிறது. நீ தேவன் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையிலே பெருகுவாய். அந்த நம்பிக்கை உன்னை வாழ வைக்கும். அதுதான் ஈஸ்டரின் ஈர்ப்பு மகனே மகளே. அல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் உலகம் சொல்லுகிறதற்கு மாறாக வார்த்தை சொல்லுது. வேர்ல்ட் சேஸ் hope is gone, but Bible says hope is alive. உங்க சூழ்நிலை என்ன சொல்லுகிறது? எப்பா, நம்புகிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, உங்களாலே தேவனுடைய வார்த்தையை நம்ப முடியும் என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஏன் இதற்கு பெயர் ஜீவ நம்பிக்கை தெரியுமா? நான் அதை வாசிக்கட்டுமா? The book of Romans chapter 8 verse 24. ரோமர் 8வது அதிகாரம் 24வது வசனத்திலே, அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காணுகிறதை நம்ப வேண்டுவது என்ன? காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருப்போம். பாருங்கள், உங்க வாழ்க்கையில எப்படி இருக்கு? தீராத கடன் பிரச்சனை, கடன்காரங்க ஓட ஓட வரட்டுறாங்க. ஆனா பைபிள் என்ன சொல்லுகிறது? நீயோ கடன் வாங்குவதில்லை, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பா என்று சொல்லுகிறது இல்லையா? அப்போ நீங்கள் என்னுடைய செய்தியை கேட்கிறதுனாலே நம்பிக்கையிலே வளர்ந்து இருக்கிறீர்கள். தொடர்ந்து கேளுங்கள். அது என்ன செய்யும் என்றால், இன்னும் வெளிப்படாத வார்த்தையை உங்களுக்கு வெளிப்பாடாக தந்துவிடும். ஆமென். எதனால உங்களுக்கு வெளிப்பாடாக தந்துவிடும் தெரியுமா? You will be able to believe the supernatural power of the name of the Lord. இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்திலே தேவன் வைத்திருக்கிற அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை குறித்த உங்களுக்கு ஒரு ரேமா வெளிச்சம் வந்தா போதுங்க. அது வந்துருங்க. ஐயா, எந்த பற்றாக்குறையை தேவன் நேச்சுரல் வேலை சால்வ் பண்ணாருங்க. அந்த விதவை வீட்டுல பஞ்சம், அவளும் மகனும்
என்ன செய்ய போறாங்க? கடைசி மீலை சாப்பிட்டுட்டு சாக போறாங்க. நேச்சுரல் வேல தீர்வு கொடுக்கலங்க, சூப்பர் நேச்சுரலா தானே தீர்வு கொடுத்தாரு. தீர்க்கதரிசியுடைய பிள்ளைகள் 2 பையங்களையும் கடங்காரங்க தூக்கிட்டு போறாங்க. இயற்கையான தீர்வு கொடுக்கவில்லையே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட தீர்வைத்தானே கொடுத்தார். நீ இயற்கைக்கு அப்பாற்பட்ட தீர்வே தேவனுடைய தீர்வு என்பதை நீ அறிந்து கொள்ளுவாய் என்றால் இன்னும் உனக்கு வெளிப்படாத வார்த்தை மாம்சமாகிவிடும். அப்படி என்றால் என்ன பொருள்? நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்ப. இந்த வார்த்தை உனக்கு இன்னும் வெளிப்பாடாக வரவில்லை. என்னுடைய செய்திகளை கேளு மகனே. நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையிலும் தேவனுடைய வார்த்தையை நம்ப வைப்பது தானே பிரசங்கம். ஹல்லேலூயா. ஓ வாட் a loving daddy. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் அதுக்கு பைபிள்ல பவுல் எழுதுறாரு பாருங்க, நம்பிக்கையினாலே தான் நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்று நீங்க பார்த்ததில்லை, நானும் பார்த்ததில்லை, ஆனா அதை நம்புகிறோம். ஏன் அப்படி எழுதியிருக்குது? இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று எழுதியிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்று எழுதியிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பூமியிலே மனிதனாக வாழ்ந்தார். இவை எல்லாவற்றையும் நம்ம நம்புகிறோம் பாருங்க. அதுதான் நமக்கு ரட்சிப்பை கொடுத்தது. நீங்கள் தொடர்ந்து என்னுடைய செய்திகளை கேட்கிறதுனால எழுதியிருக்கிற எல்லாவற்றையும் உங்களாலே நம்ப முடியும். அந்த நம்பிக்கை வீண் போகாது. ஏனென்றால் அந்த நம்பிக்கையின் பெயர் ஜீவ நம்பிக்கை, லிவிங் ஹோப். ஹல்லேலூயா. Oh, thank you Lord for your goodness. What a loving daddy. அந்த ஜீவ நம்பிக்கை என்ன செய்கிறது தெரியுமா? சில வெளிப்பாடை தருகிறதுங்க. பவுலுக்கு வந்த ஒரு வெளிப்பாடை சொல்லட்டுமா? அங்கே ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம். இதெல்லாம் மனப்பாட வசனங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்படி என்றால் என்ன பொருள்? எப்பா, நான் இன்னைக்கு சிறைச்சாலையில் இருக்கிறேன், இது என்னுடைய முடிவு அல்ல, என்னுடைய டெஸ்டினி. நன்மையாகத்தான் முடியும். ஆமென். ஜாதிகளுக்கு நான் ஆசீர்வாதமா இருப்பேன். எருசலேம் துவக்கி இல்லிரிக்க வரைக்கும் இந்த ராஜ்யத்து சுவிசேஷத்தை நான் பிரசங்கிப்பேன், நான் சபைகளை நாட்டுவேன். அதுதான் என்னுடைய டெஸ்டினியை தவிர சிறைச்சாலை என்னுடைய டெஸ்டினி இல்லை என்கிற வெளிச்சம் பவுலுக்கு வந்தது பாருங்க. சக்க போட்டான். இவைகள் எல்லாம் எங்கே துவங்கிட்டு? அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை இவைகள் எல்லாவற்றையும் நமக்கு தருகிறது. அருமையானவர்களே, அந்த மேலான அனுபவத்திற்குள்ளாக தேவன் உங்களை அழைக்கிறார். அதற்காகவே அருமையானவர்களே தேவன் உங்களை என்னோடு இணைத்திருக்கிறார். சாதாரண வாழ்க்கை வாழ முடியாத ஒருவரையும் தேவன் அழைக்கவில்லை. ஆமென். உங்களுக்குள்ள ஒரு லாங்கிங் இருந்தது, ஒரு தேடுதல் இருந்தது இல்லையே? இந்த வசனம் இன்னெல்லாம், இந்த வசனம்லாம் நிறைவேறலையே. அப்படி நீங்கள் தேடிக்கொண்டு இருந்ததுனால என்னை தேவன் உங்களோடு கனெக்ட் பண்ணிட்டாரு, அல்லது உங்களை தேவன் என்னோடு கனெக்ட் பண்ணிட்டாரு. நீங்கள் யாவருமே பவுலை போல சொல்லுவீங்க. என்ன சொல்லுவீங்க? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். நான் முற்றிலும் ஜெயம் கொண்டவனாக இருக்கிறேன். அந்த ஜெயத்திற்கு, அந்த விக்டரிக்கு பவுல் என்ன பெயர் கொடுக்கிறாரு? சாதாரண வெற்றி இல்லப்பா, வெற்றிக்கு மேல, இட்ஸ் மோர் தென் a conqueror. முற்றிலும் ஜெயம். ஹல்லேலூயா. ஓ அருமையானவர்களே, இந்த செய்திகளை நீங்க கேட்க கேட்க அந்த நம்பிக்கையிலே வளருகிறீர்கள் பாருங்களா. அந்த நம்பிக்கைக்கு ஜீவன் ஊட்டுவது என்னுடைய செய்திகள். நீங்கள் தொடர்ந்து கேளுங்கள். பவுலை போல அல்ல, இயேசு கிறிஸ்துவை விட மிகப்பெரிய அற்புதங்களை செய்வீர்கள். பவுலின் பயணத்தை இந்த நம்பிக்கை தான் தாங்கி பிடிச்சதுங்க. எந்த நம்பிக்கை? அந்த ஜீவ நம்பிக்கை. அது என்ன நம்பிக்கை? என்னை பலப்படுத்துகிறார் ஒருத்தர் இருக்கிறாருப்பா, அவர் எனக்கு உள்ளேயே வாசம் பண்ணுகிறார், அவர் தான் என்னுடைய நம்பிக்கை. அவர் எனக்கு எழுதி தந்திருக்கிற எல்லாவற்றையும் என்னை கொண்டு நிறைவேற்றும் வரை என்னை விட்டு விலகவும் மாட்டார், என்னை கைவிடவும் மாட்டார் என்கிற உறுதி அவனுக்கு இருந்தது பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் அருமையானவர்களே. ஏனென்றால் அந்த ஈஸ்டர் நமக்கு அவ்வளவு பெரிய நன்மைகளை இழுத்து கொண்டு வந்து உள்ளன. ஆமென். ஓ பாருங்கள், இந்த வெளிச்சம் இருந்தது. எந்த வெளிச்சம் இருந்தது? அப்பா, என்னுடைய வாழ்க்கையே ஜெயந்தாங்க. நான் இடையில சக்கப்படிட மாட்டேன். என்னதும் வரலாம், கப்பர் சேதம் வரலாம், சிறைச்சாலை வரலாம், சிங்கக்கவி வரலாம், சீருகிற நெருப்பு வரலாம்,
எதுவுமே என் பயணத்தை தடை செய்ய முடியாது என்கிற நம்பிக்கை உங்களுக்கு வந்து விட்டதா? டாக்டர் சொல்லியிருக்கிறாரு கேன்சர் 4th ஸ்டேஜ். மோசே சொன்னதில்ல. எனக்கு இன்னைக்கு 50 வயசு. மோசே என்ன சொன்னா 70 அல்லது 80 வயசுன்னு சொன்னா நான் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு, தேவன் எனக்கு சொல்லி இருக்கிறாரு. எங்கே? ஆதியாகமம் 6:3 சொல்லி இருக்கிறார், மனுஷன் 120 வருஷம் வாழ்வான் என்று சொல்லி இருக்கிறார். அதை நான் எடுத்துக்கொண்டேன். அப்படி உங்களாலே நம்ப முடியும். அந்த நம்பிக்கைக்கு பவுல் கொடுத்திருக்கிற பெயர் ஜீவ நம்பிக்கை, லிவிங் ஹோப். அது எங்க இருந்து வந்தது? இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்புற அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் நிமித்தமாக நாம் அந்த நம்பிக்கையை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இது நம்முடைய முயற்சியினால் வந்தது அல்ல. கர்த்தர் எனக்கு பாடல்கள் தருகிறார். என்ன பாட்டு தருகிறார்? தண்ணீரின் மேலே அவர் நடந்தார் ஐயா, ஃபுட்பால் ஹாக்கி நீ விளையாடுவா. எந்த வசனம் எனக்கு மாம்சமாயிற்று? எப்ப அவரு தண்ணீர் மேல நடந்தாரு. அவர் தான் சொன்னாரு, நீங்கள் நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை. அந்த வெளிச்சம் வந்தது பாருங்க, பாட்டு வந்துச்சு. லாசருவின் கல்லறையை காலி செய்தார், கல்லறை தோட்டத்தை நீ காலி செய்வாய். இயேசு செய்த கிரியைகளை நீயும் செய்வாய், அதை விட பெரிய கிரியை ஒவ்வொரு நாளும் நீ செய்வாய் மகனே. ஐயா, அந்த ஜீவனுள்ள நம்பிக்கைக்குள்ளாக தேவனுடைய ஆவியானவர் உன்னை ஈர்த்து கொண்டிருக்கிறார். அது ஈஸ்டரின் ஈர்ப்பு. அவர் உயிரோடு எழும்பவில்லை என்றால் இந்த நம்பிக்கை எல்லாம் வீண். பாருங்க. ஓ தேங்க்யூ மாஸ்டர். பாருங்க, இந்த பவுல் அப்போஸ்தலர் அந்த ஜீவனுள்ள நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருந்ததுனால கடைசியில் அழகா பஞ்சு பண்றாரு பாருங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தே, ஜீவ கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தை காத்து கொண்டேன். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்னுடைய செய்திகளை கேட்கிற நீங்கள் விசுவாச வீராங்கனைகளாக, விசுவாச வீரர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். தொடர்ந்து கேளுங்கள். பவுலோடு கூட சேர்ந்து நீங்களும் முழங்குவீர்கள். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் நான் செய்து முடித்தேன் என்று முழங்குவீர்கள். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள்.